ஷோ டிக்கெட் எப்படி ஆப் மூலயமா வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் யூடிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு லொக்கேஷன் அக்சஸ் கேட்கும், கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஆப் உள்ள எப்போதும் போகிறப்ப லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அல்லது மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லொக்கேஷனை ஃபெச் பண்ணும். ஃபெச் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக்கிங், அந்த மாதிரி குக் புக்கிங், அதுக்கப்புறம் ஜேர்னி டிக்கெட், இது நிறையா இருக்கும். நம்ம மோஸ்ட்லி புக் பண்ணுறது ஜேர்னி டிக்கெட்டாக தான் இருக்கும். அதில் பேப்பர்லெஸ்னால் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வெளில 1 கிலோமீட்டரில் இருந்து நீங்கள் புக் பண்ணணும். அதுக்கு பேப்பரை வந்து காட்டணுங்கிற அவசியம் இல்லை. பேப்பர் டிக்கெட்னால் ஒன்றும் இல்லை. நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறமா ஒரு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய் அந்த வெண்டிங் மிஷின் இருக்கும், அதில் போட்டு அதுலேருந்து டிக்கெட்டை பேப்பராக எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது நான் ஃப்ரம் ஸ்டேஷன் சீர்காழி, அடுத்தது 2 ஸ்டேஷன் கொள்ளிடம்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரெயின்ஸ் கொடுத்திங்கன்னா வந்து அடுத்து என்னென்ன ட்ரெயின் வரப்போகுதுங்கிறத காட்டும். அடுத்தது கெட் ஃபார் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸ் காட்டும். அடல்ட்டு எத்தனை பேர் போக போகிறீங்க, சைல்டு எத்தனை பேர் போக போகிறீங்க, அதுக்கப்புறம் ட்ரெயினோட டைப், மெயிலா, சூப்பர் ஃபாஸ்ட்டாக, ஆர்டினரினா லோக்கல் ட்ரெயின். ஓகேவா? அதுக்கப்புறம் அவைல் கன்செஷன் கொடுத்திங்கன்னா நிறைய கன்செஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கன்செஷன் வந்து ஆப்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. கிடையாதுன்னா அந்த செக் பாக்ஸை தொடாதீங்க. அடுத்தது புக் டிக்கெட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லொக்கேஷனை ஃபெச் பண்ணி பார்த்துட்டு இது பேப்பராக பேப்பர்லெஸ்ஸானு அது இது பண்ணிக்கும், ஃபெச் பண்ணிக்கும். அடுத்தது 2 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். பே கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பேமெண்ட் கேட்வே வரும். அதில் யூபிஐன்னு இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு செலக்ட் ஏ யூபிஐ ஆப், அதுவே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். என்கிட்ட கூகுள் பே இருக்குது, நான் கூகுள் பே கொடுத்து பே பண்ணிட்டேன். அப்புறம் ஷோ டிக்கெட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் காட்டிக்க வேண்டியதான் டிக்கெட்டை. கவனிக்க வேண்டியது பேப்பராக பேப்பர்லெஸ்ஸாக, அப்புறம் வந்து ட்ரெயின் டைப், இது மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. கரெக்டாக போட்டாலே போதும். மற்றதில் அவ்வளோவா பிரச்சனை இருக்காது.